இப்பவாச்சும் உன் கண்ணுக்கு நான் அழகான பொண்ணா தெரியறேனா? காமெடி பண்ணாத, நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறல, அப்படியே தான் இருக்க. சாண்ட் வில்லேஜ்ல இவர்தான் சக்தி வாய்ந்த காசி காக்கி. அவர் மாயமா மறைஞ்சிட்டாரு அப்படின்னா சாசூரி, இதுக்கு காரணம் நீதானா? ஆமா கேள்வி, நானே தான். ரிட்டையர் ஆன கேள்வியை பத்தி நீ நான் ஏன் பயப்படணும்? காடு வாங்குது, வீடு போகுது, நீங்க பழி வாங்க போறீங்களா? சோ நம்ம டீம் பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு நான் ஒரு டீம்ல இருக்க போறேன். நீங்க 3 பேரும் ஒரு டீம். அதாவது பாவம் சாஸ்கேக்கு உதவி செய்ய நாங்க 2 பேரும் அவன் கூட போனோமா? நன்றி. ஏதோ லக் இருந்ததால பொழைச்சிட்டான், இல்ல நான் செத்துருப்பான். நடந்ததெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணலையே. டீனக் மிஷன் தான். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போலாம். நான் இந்த பாட்டை எங்கேயோ கேட்டிருக்கனே. வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போலாம். ஏய், உனக்கு என்ன வேணும் சாக்குரா? ஹே, சொன்னா கேளு சாக்குரா, இவ்வளவு டைட்டா கட்டி பிடிக்காத, வலிக்குது. நான் நினைச்சதை விட அதிகமான நேரம் எடுத்துருச்சு. ஹலோ சென்சை, ஒரு புது டீமா இதுதான் நம்மளுடைய முதல் மிஷன். கொஞ்சமாவது பொறுப்போட நடந்துகிட்டா நல்லா இருக்கும். தொண பேசிட்டு இருக்காத, வாய் மூடு. எதுக்கு இப்ப தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க? கக்காஷி சென்சே ஆரம்பத்துல இருந்து இப்படிதான் உனக்கு தெரியாதா? என்ன, நமக்கு இருக்கிற மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுக்கிட்டே இருக்கே. திரும்ப வந்ததுல இருந்து நான் இச்சிராக்கு ராமன் ஒரு பவுல் கூட சாப்பிடவே இல்ல. நீ மட்டும் கிடையாது, எனக்கும் பயங்கரமா பசிக்குது. நேத்துதான் ரொம்ப உழைச்சோம்ல. அப்புறம் எதுக்கு வெயிட் பண்றோம்? நேரா இச்சிராக்கு ராமனுக்கு போலாம் வாங்க. சரி, நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ரசிச்சு ரசிச்சு கேட்டுட்டு இருந்த அந்த 2 குழந்தைங்க எங்க போனாங்க தெரியலையே. இப்ப என்ன, உன்னால இந்த வேலை எல்லாம் பண்ண முடியாதா? ஆமா, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. என்னுடைய தகுதிக்கு நான் எப்படி இந்த மாதிரி C-ரேங்க் மிஷனுக்கு போறது? ஆரம்பிச்சுட்டான். இதத்தான் வேண்டான்னு சொன்னேன். நீ கொஞ்சம் பொறுமையா இரு நருட்டோ. நீ சொன்ன பேச்சு கேட்கலன்னு வை, அதுக்கும் என்னதான் திட்டுவாங்க. சாகுரா, நீ சாப்பிடுற இந்த ஃபுட் பெல்லட்ஸ் எல்லாம் சும்மா எமர்ஜென்சிக்கு தான். உன் வயசுல இருக்கிற பொண்ணு இப்படி இந்த மாதிரி சாப்பிடுறது எனக்கு என்னமோ என் மேல கோவமா இருக்கலாம். என்ன பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல இந்த பெருசுக்கு. உங்களை எதிர்த்து நாங்க ஜெயிச்சதால எங்களுக்கு நீங்க ராமன் வாங்கி கொடுக்கணும். பசிக்குதுன்னு தான் சொல்றோம்ல, சீக்கிரம் வாங்க. மன்னிச்சிருங்க பசங்களா, நம்மளோட இந்த புது டீமை பத்தி ஒரு ரிப்போர்ட் எழுதி ஃபைலிங்க அனுப்ப வேண்டியிருக்கு. அதனால என்னால வர முடியாது. ஹே கோனாமரு, உனக்கு எதுவும் ஆகல? நாங்க எங்க ஜூனியர் தேர்வுக்காக தான் வந்திருக்கோம். இப்பயாவது புரியுதா? ஜூனியர் எக்ஸாம்ஸா அப்படின்னா என்ன? அவ மனுஷியே கிடையாது தெரியுமா? தலை எப்படி வீங்கி இருக்குன்னு பாருங்களேன். ஜூனியர் எக்ஸாம்ஸ் பத்தி நான் எதுவும் கேள்விப்படல, என்ன நம்புங்க. கண்டிப்பா நான் உன்னை நம்புறேன். உனக்கு எதுவும் தெரியாதுன்னு எனக்கு தெரியுது. எப்ப பாரு இதுதான். நம்மள வர சொல்லி ஒரு நேரம் சொல்றாரு, ஆனா அவர் மட்டும் தாமதமா வராரு. எனக்கு இது ரொம்ப அநியாயம். அவர் சொல்லிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக நான் தலையை கூட காய வைக்காம வந்திருக்கேன். காலையில ஏந்திரிச்சு பல்லும் தேய்க்காம குளிக்காம இவருக்காக வேகமா ஓடி வந்தேன். நீ யாருன்னு சொல்லு. என்னோட பேரு சாஸ்கே உச்சிஹா. என்னுடைய பேரையும் தெரிஞ்சுக்க காத்துக்கிட்டு இருக்கீங்களா? உன்னை பத்தி எனக்கு கவலை இல்ல. அது சரி கோனஹாமரு, என்ன பார்த்தா அந்த அளவுக்கு கூலா தெரியலையா? ஆமா, சாஸ்கேவோட ஒப்பிடும்போது நீங்க கொஞ்சம் டம்மி தான். சாரி, நான் லேட்டா வந்ததுக்கு. வாழ்க்கைய பத்தி யோசிச்சுக்கிட்டே நான் வர வழிய மறந்துட்டேன். போய் சொல்லாதீங்க. நீ என்னோட ஃப்ரெண்டா இருப்பியா?